செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. சாரி கைஸ், போன வாரம் வீட்டில் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் இருந்தது, அதனால ஒழுங்காக வீடியோ போட முடியல. சரி வாங்க, இந்த வீடியோவில் டேண்டடன் மங்காவோட சாப்டர் 217 பார்ப்போம். இந்த சாப்டருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேண்டடன் மங்காவோட பிளேலிஸ்ட் இருக்கு, அதை பயன்படுத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டுன்னு சைக்கிளை உருட்டிட்டு வந்த ஏலியன் மம்மி சூப்பர் சானிக் ஸ்பீட்ல ஷார்ப்பான கட்டானாவை நீட்டிட்டு அவங்கள தாண்டி போக சர்போ க்ளவுன்ஸுக்கும் மோமோக்கும் ஷாக் தர மாதிரி கென் அந்த அட்டாக்க அவனுக்கு தரப்பட்டு இருந்த வெப்பன் ஓகரே கிளப்பை வச்சு ஷீல்டு பண்ணியிருக்க அதை அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு விஷுவலைசேஷன் மூலமா ஒரு லேசர் பீமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றான். பழசு எல்லாம் மறந்ததுனால இதெல்லாம் புதுசா இருக்க சர்ப்ரைஸ் ஆன மோமோ, என்னது இது ஒக்குருன், இது செம்மையா இருக்கு, உன்னால இதெல்லாம் பண்ண முடியுமான்னு அவனோட லேசர் பீமை பார்த்து கேக்குறா. கென்னுக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் சந்தோஷப்பட அதுல மண்ணு வாரி போட்ட மாதிரி அந்த லேசர் பீம் தொங்கி போக ஷாக்கான கென்னோ என்ன சுருங்கிடுச்சுன்னு கத்த, அவன் பின்னாடி இருக்க மோமோவோ ஓய் ஓய் என்ன ஆகுதுன்னு ஷாக் ஆறா. ஆக்ரே கிளப்ப திரும்ப ஒரு லேசர் பீமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் ட்ரைனிங் எடுத்தேன், அதனால என்னால என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை ஒழுங்கா சம்மன் பண்ண முடியலன்னு மோமோ கிட்ட சொல்ல, ஸ்பிரிச்சுவல் பவரா, உன்னால அதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமான்னு சேய்கோ யூஸ் பண்ற வார்த்தைகளை கென் சொல்றத பார்த்து மோமோ கன்ஃபியூஸ் ஆகுறா. அப்போ கென்னோ மிஸ் சேய்கோ தான் இந்த குச்சியை எனக்கு தந்தாங்கன்னு சொல்ல, என்னோட பாட்டியான்னு ஷாக் ஆன மோமோ, பாட்டி மாதிரியே பேசுறான், பாட்டி கொடுத்த பொருளை வச்சு சண்டை போடுறான், ஆனா ஏலியன்ஸ் இருக்குன்னு சொல்றானேன்னு இன்னும் கன்ஃபியூஸ் ஆக, கென்னும் அதெல்லாம் கவனிக்காம ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் பவரை சமன் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டு, ஆமா இதை நான் என்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு சார்ஜ் பண்ணாதான் யூஸ் பண்ண முடியும்னு இன்னொரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றான். அப்போ மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் திரும்பி அவங்கள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிறத பார்த்த உடனே மண்டையில ஓடுற எல்லாத்தையும் மறந்துட்டு மோமோ, சரி அப்ப சீக்கிரம் பண்ணு, கட்டானாவை வச்சுட்டு இருக்க அவன் யூட்டன் போட்டுட்டு ரிட்டர்ன் வரான் பாருன்னு பயத்துல கென்னு புடிச்சு ஆட்டுன்னு ஆட்டுறா. ஓரளவுக்கு அந்த ஆக்ரே கிளப்ப லேசர் பீமா மாத்தின கென்னோ மோமோ அவனை நோண்டிட்டு இருக்கிறதுல காண்டாகி, நீ என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருக்க, கொஞ்சம் அமைதியா இரு, என்னை கான்சென்ட்ரேட் பண்ண விடுன்னு மோமோவை கத்தி விடுறான். லேசர் பீம் கம்ப்ளீட் ஆகி இருக்கா அப்போன்னு கரெக்டா மம்மி ஏலியனோட டொமைன் எக்ஸ்பான்ஷன்ல லக்கியா எஸ்கேப் ஆன சர்போ கிளவுன்ஸ்ல ஒண்ணு அதோட 6th சென்சரி ஆர்கன்ஸை வச்சு பின்னாடி இருந்து இவங்க மேல ஷாக் வேவ்ஸா லான்ச் பண்ணுது. அதுல முதுகுல அடி வாங்கின மோமோ அதோட பவர் தாங்காம அவ முன்னாடி இருந்த கென் மேல விழ, அதுல கென்னுக்கோ அவனோட ஃபோக்கஸ் டிஸ்டர்ப் ஆக லேசர் பீம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஃபெயிலியர் ஆகி அவனோட பேலன்ஸும் ஸ்லிப் ஆகுது. வலி தாங்க முடியாம வலிக்குதே, இது என்னது புதுசு புதுசா அட்டாக் பண்றாங்கன்னு மோமோ கத்த, கென் அண்ட் மோமோ 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. மோமோ கென் மேல படுத்துட்டு இருக்க, ஐயோ அவ்வளவுதான் நம்ம கீழே விழ போறோம்னு கென் பயத்துல அலற நின்னுட்டு இருந்த ரோட் சைன் மேலேயே விழுந்ததை கவனிச்சு, நல்ல வேலை ரோட் சைன் மேலதான் விழுந்திருக்கோன்னு கென் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுறான். அவன் பின்னாடி அவங்கள அட்டாக் பண்ண சர்போ கிளவுன் கிட்ட எஸ்கேப் ஆன மத்த கிளவுன்ஸும் வந்துட்டு இருக்க, மிஸ்டர் ட்ரிஸ் அவங்கள ட்ராப் பண்ணியாச்சு, கதையை முடிச்சு விடுங்கன்னு சொல்லுதுங்க. சேஃபா ரோட் சைன் மேல இருந்தாலும் ட்ராப் ஆகி இருக்க, அயாசி அந்த பேமெண்ட் வரைக்கும் உன்னால தாவ முடியுமான்னு கென் மோமோ கிட்ட கேட்க, அவன் மேல படுத்துட்டு இருக்க மோமோவோ, எனக்கு பயமா இருக்கு, கீழே விழுந்துட்டோம்னா என்ன ஆகும்னு கேட்டு அவங்கள நோக்கி வந்துட்டு இருக்க மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் கிட்ட வந்துட, ஐயோ ஒக்குருன், கட்டானா வச்சிருக்கவன் வந்துட்டான்னு கத்துறா. ஸ்பிரிச்சுவல் பவரை ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணாததுனால கரைஞ்சு போன லேசர் பீமை வச்சுட்டு கென்னோ அடை இருங்கடான்னு அலற, மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் கென் அண்ட் மோமோ மேல ஒரு ஸ்விங் எடுக்குது. ஆனா எப்படியோ லாஸ்ட் செகண்ட்ல கென் லேசர் பீமை வர வச்சு மம்மியோட கட்டானா ஸ்லைஸை டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். கென் மேல ஸ்விங் பண்ண மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் அவங்கள தாண்டி போக, அதே ஸ்விங்ல மாட்டின சர்போ கிளவுன்ஸோட தலை மட்டும் அழகா தனியா உருண்டு ஓட, கென்னால எஸ்கேப் ஆன மோமோ அவன் கொல்லணும்னு ஒரு முடிவோட தான் இருக்கான்னு சொல்றா. இப்படியே போனா தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட கென்னோ, இப்படி நடு ரோட்ல இருந்தா அவன் நம்மள ஈஸியா போட்டுடுவான், வேற எங்கேயாவது நம்ம உடனே போனோம் வான்னு மோமோவை கூப்பிடுறான். ஆனா மோமோவோ இல்ல என்னால முடியாதுன்னு பயப்பட, மம்மி ஏலியனோட அட்டாக்ல மிஸ் ஆன மத்த சர்போ கிளவுன்ஸ்ல 3 ஒன்னா சேர்ந்து நாங்க 3 பேர் இருக்கிறதுனால எங்களால ஆசம் ஜோனை உருவாக்க முடியும்னு கென் அண்ட் மோமோவை நோக்கி அவங்க ஸ்பிரிச்சுவல் பவரை குறைக்கிறதுக்காக அதுங்களோட ப்ரெஷரைஸ் ஃபீல்ட பிளாஸ்ட் பண்ணுதுங்க. கென்னும் அதை சுதாரிச்சு இன்னும் அவன் கண்ட்ரோல்ல இருக்க லேசர் பீம் மூலமா அதை பிளாக் பண்ணலான்னு பாக்குறான், பிளாக் பண்ணிடுறான்.
ஆனா கென்னோ ஒரு பிரஷரைஸ் ஃபீல்ட பிளாக் பண்ண ஸ்விங் பண்ணிருக்க சோப்போ கிளவுன்ஸோ உடனே இன்னொரு பிரஷரைஸ் ஃபீல்ட அவங்கள நோக்கி அனுப்ப ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே கொஞ்சம் பேலன்ஸ் இழந்த கென் அடுத்த அட்டாக்குக்கு டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியாம அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு பார்க்க அவங்களுக்கும் சோப்போ கிளவுன்ஸ்க்கும் சர்ப்ரைஸ் தர மாதிரி இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம், எதுக்கு உங்ககிட்ட இந்த விசில் இருக்குன்னு மோமோவோட ஸ்கர்ட் பாக்கெட்ல இருக்க கிரைம் பிரிவென்ஷன் விசில ட்ராக் பண்ணி வந்த ஏலியன் பொண்ணோட குரல் கேக்குது. ஒரு பெரிய சர்க்குலர் பேரியரோட கென்னன் கிண்டா கூட பண்ண பேட்டில்ல டேமேஜ் ஆன எக்ஸோ சூட்டை ரெடி பண்ணி என்ட்ரி போட்ட ஏலியன் பொண்ணு மோமோ இறுக்கி பிடிச்சிட்டு இருக்க ஸ்பிரிச்சுவல் பவர் குறைஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்க லேசர் பீமை கையில வச்சிட்டு இருக்க கென்னுக்கும் பிரஷரைஸ் ஃபீல்ட அனுப்புற சோப்பு கிளவுன்ஸ்க்கும் நடுவுல வந்து நிக்கிறா. சோப்பு கிளவுன்ஸோட பிரஷரைஸ் ஃபீல்ட் அட்டாக்ல இருந்து கென்னன் மோமோவை ஷீல்ட் பண்ண ஏலியன் பொண்ணு ஏன் நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு ஆவேசமா கத்த அவளை பார்த்து ஐயோ ஸ்பேஸ் ஏறினான்னு கென்னோ ஷாக் ஆக அவனை பிடிச்சிட்டு இருக்க மோமோவோ என்ன இது நம்ம பக்கமானு கேட்க இன்னும் எத்தனை ஏலியன்ஸ் தான் இருக்குன்னு புலம்புறா. மோமோ சொன்னதை கேட்டு காண்டான ஏலியன் பொண்ணும் உன்னோட பக்கமா, உன்னை கொல்றதை விட எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு போட்டு பேரியரை க்ளோஸ் பண்ணி மோமோ கிட்ட வந்து மிரட்ட அதுக்கு இவ்வளவு நேரம் பயத்துல இருந்த மோமோ அசராம என்னன்னு சாதாரணமா கேக்குறா. அவங்களுக்கு எதிர்க்க இதெல்லாம் கண்டுக்காத சிவப்பு கிளவுன்ஸோ இந்த பர்சன் ஒரு குர் காம்பேட்டன்ட், இங்க என்ன நடக்குது, அவங்க எல்லாம் மோமோ ஐஎஸ்ஐ கூட அலைஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு அதுங்களுக்குள்ளேயே பேசிக்க கிரைம் பிரிவென்ஷன் விசில தேடி ட்ராக் பண்ணி வந்த குர் பொண்ணும் இதை ஏத்துக்கவே முடியாது, முதல்ல என்ன பிரெட்டை பேக் பண்ண வச்சான், இப்போ இவங்கள வேற நான் காப்பாத்தணுமான்னு பொங்கி எழ பிளாஷ்பேக்கு போறோம். அங்க டேஸ்டி கீசர் பிரெட்ஸ் பேக்கரியில உனக்கு ஒரு பவர்ஃபுல்லான சூட் நான் தரணும்னு தானே நீ சொல்ல வரேன்னு சாஞ்சம் கேட்க அதுக்கு குறு பொண்ணும் ஆமா நீ கொடுத்த சூட்டை யூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூடவே அது வீக்காவும் இருக்குன்னு சொல்ல அப்படியா கேட்கவே கஷ்டமா இருக்குன்னு சாஞ்சோம் ஒர்க்கிங் பெஞ்சை கிளீன் பண்ணிட்டே சொல்றான். அதுல காண்டான குறுப்பொண்ணும் நான் உன்ன இங்க ஜோக் அடிச்சிட்டு இல்லைன்னு சத்தம் போட்டு நீ சொன்ன மாதிரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கேன், அதனால நீ நான் சொல்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்கணும்னு பாயிண்டா போட்டுட்டு இருக்க சாஞ்சோமோ என்னால கேட்க முடியாதுன்னு கட் பண்றான். அதுக்கு குறுப்பொண்ணும் என்ன சொன்னேன்னு கொந்தளிக்க சாஞ்சோமோ சரி சரின்னு ஒரு பாக்ஸ் எடுக்கிறான். அதை பார்த்து நீ என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கன்னு குறுப்பொண்ணு சொல்ல சாஞ்சோமோ நான் உனக்கு இன்னொரு வேலை தரேன், இந்த விசில நல்லா பாத்துக்கோ, இத ஊதுனா நம்ம பேக்கரியில இருக்க அந்த லைட் க்ளோ ஆகும், அது க்ளோ ஆகுறத நீ பாத்தினா அப்போ யார் அந்த விசில ஊதுனாங்களோ அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதான், உன்னோட சூட்ல இருக்க ஜிபிஎஸ் சிஸ்டம் நீ எங்க போனாலும் உனக்கு காட்டும்னு குறுப்பொண்ணு கிட்ட கிரைம் பிரிவென்ஷன் விசில காட்டி அதை பத்தி சொல்றான். உடனே குறுப்பொண்ணோ இதை நான் செஞ்சா எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான சூட்டை நீ தருவியான்னு கேட்க கண்டிப்பா, ஆனா இதுவும் உன்னோட வேலை தான், அதனால நீ இதை ஒழுங்கா பண்ணுவேன்னு நான் நம்புறேன்னு ஆர்டர் பண்ற மாதிரி சாஞ்சோன்னு சொல்றான். அதுக்கு குறுப்பொண்ணோ சரி நான் பண்றேன்னு சொல்ல பிளாஷ்பேக் முடிஞ்சு அவ பிரசன்ட்டுக்கு வரா. ஆ இத ஒழுங்கா பண்ணியே ஆகணும், அப்போதான் ஒரு நாள் இவங்களை முடிக்க எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான சூட் கிடைக்கும்னு தலையை அடிச்சு அவளே சமாதானப்படுத்திக்கிறா. அப்போ அவளை இன்னும் வெறுப்பேத்துற மாதிரி பயத்துல இவ்வளவு நேரம் கென்ன பிடிச்சிட்டு இருந்த மோமோ அவனை விட்டுட்டு அவன் முன்னாடி வந்து ஹேய் நாங்க எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கோம், எதுக்கு நீ எங்களை கொல்லணும்னு குறுப்பொண்ணை பார்த்து கேட்க குர்ரியலியன்ஸோட உண்மையான பவரை பத்தி தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மோமோ பின்னாடி மறைஞ்சிட்டு ஐயாசே அதை கோவப்படுத்தாம கொஞ்சம் இரேன் ஐயாசேன்னு அவளை இழுக்கிறான். அதெல்லாம் கண்டுக்காம மோமோவோ இங்க பாரு நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல இந்த குறுப்பொண்ணை கூப்பிட்டுட்டே இருக்க இன்னொரு பக்கம் சோப்பு கிளவுன்ஸோ நீங்க எங்க வழியில குறுக்க வராம இருக்கிறது தான் நல்லது, எங்களோட டார்கெட்ஸ் மோமோ ஐயாசேவும் கென் டக்ககுராவும் மட்டும் தான் சொல்லி முடிக்க குறுப்பொண்ணு பாஞ்சு போய் 3 சோப்பு கிளவுன்ஸ்ல நடுவுல இருக்கிறதுக்கு ஒரு ஃபிளையிங் நீய கொடுத்து பறக்க விட அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன மோமோவோ போடு என்னமா ஏத்துனான்னு குறுப்பொண்ணுக்கு சியர் பண்றா. இவங்களுக்காக சோப்பு கிளவுன்ஸ் கூட சண்டை போடுற குறுப்பொண்ணை பார்த்து கென்னோ ஆத்தி ஹேய் நீ எங்களுக்கா ஹெல்ப் பண்றன்னு கேட்க பட்டுன்னு திரும்பின குறுப்பொண்ணோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதா வாய்ப்பே இல்ல, இந்த சோப்பு ஏலியன்ஸை கொல்லதான் நான் வந்தேன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதை ஒத்துக்காம எதிர்த்து பேசி அவ சூட்டை சூப்பர் சார்ஜ் பண்ணி வெறித்தனமா ஒரு கிக்க விட அதுல சோப்பு கிளவுன்ஸ் எல்லாம் எல்லா பக்கமும் பறக்குதுங்க. அத கென் கூட நின்னு பாத்துட்டு இருக்க மோமோ பார்த்து எம்மா எம்மா என்னமா பொழக்குறா, ஆனா இந்த ஸ்பேஸ் ஏலியன் சரியான சுந்தரேவா இருக்கா, இருந்தாலும் பரவாயில்ல உன்னால முடியும் எல்லாரையும் அடிச்சு பறக்க விடுன்னு சொல்லி குறுப்பொண்ண விடாம சேர் பண்றா. அதுல இன்னும் கடுப்பான குறுப்பொண்ணும் என்னது சுந்தரா வாய் மூடிட்டு இரு நான் ஒன்னும் பையன் இல்லைன்னு சொல்லி விடாம ஒரு சோப்ப கிளவுனா போட்டு பந்தாடுறா. கொஞ்சம் கேப் கிடைச்சதும் ஐயாசே வா இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் ஓடிடுவோன்னு கென் மோமோ கிட்ட சொல்ல செகண்ட் அட்டாக்க முடிச்சிட்டு ஃப்ரேம்லயே இல்லாம காணாம போன மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் மறுபடியும் அதோட தேர்ட் அட்டாக்கு ஸ்பான் ஆக 2 பேரும் எஸ்கேப் ஆகிடுவாங்கன்னு பார்த்தா முடிச்சே அவனோட முடிவோட வர மம்மி ஏலியன் வரத பார்த்த மோமோ இவன் விடமாட்டானேன்னு சொல்ல கென்னோ என்ன ஆனாலும் பரவாயில்ல சீக்கிரம் அந்த பக்கம் போன்னு மோமோ கிட்ட சொல்ல அவங்க கிட்ட வந்த மிஸ்டர் ட்ரிஸ் அதோட கட்டணவை வச்சு அவங்கள மறுபடியும் ஸ்லைஸ் பண்ண பாக்குது.
ஆனா கென் எப்படியோ அந்த ஆக்ரே கிளப்ப அவனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வச்சு லேசர் பீமா மாத்தி மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட கட்டானா அட்டாக்க பிளாக் பண்ணிட அந்த கேப்ல மோமோவோ ரோட்ல இருந்து பேவ்மெண்ட்டுக்கு தாவிடுறா. சேஃபா பேவ்மெண்ட்டுக்கு தாவின மோமோ எஸ்கேப் ஆக ஒக்குரன் வான்னு கென்ன கூப்பிட எப்பவுமே போல ஒரு ஸ்விங்குக்கு அப்புறம் தள்ளி போற மம்மி ஏலியன் மிஸ்டர் ட்ரிஸ் இந்த வாட்டி அதுக்கு ஆப்போசிட்டா காலு கீழே வைக்காதபடிக்கு சைக்கிள ஒரே இடத்துல நின்னு பேலன்ஸ் பண்ணிட்டு கென்ன நோக்கி ஸ்விங் மேல ஸ்விங் பண்ணிட்டு இருக்கு. அது கூட போராட கென் கஷ்டப்பட்டாலும் அயாசே என்னை விட்டுட்டு போ, ஜிஜி கண்டுபிடி, ஜிஜி கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான், என்னால முடிஞ்ச வரைக்கும் இவனை நான் தடுத்து நிறுத்துறேன், சீக்கிரம் போன்னு மோமோ கிட்ட சொல்றான். அதை கேட்டு மோமோ ஷாக்ல திரும்பி அவனை பார்க்க மிஸ்டர் ட்ரிஸ்ஸோ விடாம எல்லா ஆங்கிள் இருந்தும் மல்டிபிள் அட்டாக்ஸா போட்டுட்டு இருக்க கென்னும் அது எல்லாத்தையும் பிளாக் பண்ண முடியாம பாடி ஃபுல்லா வெட்டு காயத்தை வாங்கிட்டு இருக்கான். ஆனா பிளாக் பண்ண முடியாம வாங்கின அடி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண கென் உடனே வெறியா அடுத்த ஸ்விங்க பக்காவா டாச் பண்ணி ட்ரைனிங் அப்போ மஞ்சிரோ ஆல்வேஸ் கிளீனா தொடச்சிடுன்னு சொல்லி அதை பண்ணும்போது தலைய குனிய வச்சு ஓடுற மாதிரி சுத்தம் பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்தத இங்க யூஸ் பண்ணி அவரோட கால்ல மொத்த எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு லாங் லீப் எடுத்து 2 கையை வச்சு கட்டானாவை பிடிச்சிட்டு இருந்த மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட ஒரு கையை தட்டி விட்டு விண்டோஸ் கிளீன் பண்ணு, மேல இருந்து கீழே வரைக்கும் கம்ப்ளீட்டா வைப் பண்ணி கிளீன் பண்ணுன்னு சொன்னதையும் இங்க யூஸ் பண்ணி பக்காவா கால்குலேட்டடா கென் ஒரு ஸ்விங் பண்ண அது கட்டானாவை பிடிச்சிட்டு இருந்த மிஸ்டர் ட்ரிஸ்ஸோட ரைட் ஹேண்ட கிளீனா கட் பண்ணிடுது. காராத்தே கிட் ரெஃபரன்ஸ் முடிஞ்சதும் வெட்டப்பட்ட கைய மிஸ்டர் ட்ரிஸ் ஷாக்ல பார்க்க இது எல்லாத்தையும் கென்னை தனியா விட்டுட்டு போக மனசு இல்லாம நிக்கிற மோவை பார்த்து ஒக்குரன் அப்படிதான் கென்னுக்கு சேர் பண்ண அட்டாக் பண்ண கென்னும் அடுத்த ஸ்ட்ரைக்காக வெறியோட மம்மி ஏலியனை பார்க்க வெட்டப்பட்ட கையில இருந்து மம்மியா இருந்தாலும் ஒரு ரத்தம் தெரிக்குது. அப்போ திடீர்னு அந்த மம்மி ஏலியன் அதோட பேண்டேஜஸ் வச்சு துண்டா போன அதோட ரைட் ஹேண்ட பிடிக்க அதை பார்த்து ஐயோ அது மறுபடியும் ஒன்னா அட்டாச் ஆகுதுன்னு மோமோவை கத்த கென்னுக்கு ஷாக் தர மாதிரி பேண்டேஜை வச்சு அந்த மம்மி ஏலியன் அதோட கையை திரும்ப ரீஅட்டாச் பண்ணாம அதை வச்சு அப்படியே கென் ரியாக்ட் பண்ணி பிளாக் பண்றதுக்குள்ள கென் அதோட கையில இருக்க கட்டானாவால குத்திடுது. இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.